गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भगवद्गीतां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम वाग्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वासि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानिष्ठः श्रुतं मे मा प्रहासि अनेनातीते अहोरात्रां सन्तदामि ऋतं वरिष्यामि सत्यं वरिष्यामि तन्मावतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् अवतु वक्तारम्। ओम शांति शांति शांति। இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த ஞான யோகத்தினுடைய சிகரத்தை நோக்கி பயணிக்கிறதுல பக்தியும் யோகமும் ஞானமும், பக்திங்கிறது ஈசன்பால் உள்ள அன்பு, யோகம்ங்கிறது அவரை நோக்கிய பயணம், ஞானம் என்பது இந்த துல்லியமான நுட்பமான அந்த வழியில் எப்படி சிகரத்தை நோக்கி படியேறுவது அப்படிங்கிற சகல விவரங்களையும் சொல்லி கொடுத்து உங்களோடு பொருந்தி இறைவனோடு பொருத்தக்கூடிய அரிய சக்தி படைத்தது இந்த ஞானம். இந்த ஞானம் முதல்ல அறிவாகவும், அதே ஞானம் பிறகு அனுபவமாகவும், அதே ஞானம் இறுதியில் அனுபூதியாகவும் எஞ்சி நிற்கிறது. இந்த அறிவை பெறுவதற்கு மூல காரணமாக இருப்பது ஒன்றில் நிற்பது, ஒன்றை சிந்திப்பது, ஒன்றை நோக்கியே பயணிக்கிறது. உள்ளே போனால் ஒன்று, வெளியில் போனால் 1000 லட்சம் கோடி. உள்ளே நீ எதை சிந்திக்கிறோ அதை தான் வெளியில் நடத்த முடியும். வெளியில் நீங்கள் கோல் சொல்லக்கூடிய லௌகீக கோல், பணம், பொருள், புகழ், இதெல்லாம் அகத்தில் நீங்கள் சிந்திக்காமல் புறத்தில் நடக்காதுங்கிற அறிவு உங்களுக்கு வேணும். ஒன்றில் நிற்க முடியாதுங்கிறது ஒரு மனிதனுடைய சுபாவம். அதையும் தாண்டி அறிவானது ஒன்றில் நிறுத்திடுது. அப்படி நிற்கிற நிலை தான் நிஷ்டைன்னு பேர். அங்கே தான் நீங்கள் கேட்கக்கூடிய பேரறிவு, பேராற்றல், பெரும்பெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ் எல்லாம் நீங்கள் அங்கே தான் இருக்குது, அந்த புள்ளியில் தான் இருக்குது. அந்த புள்ளியை நோக்கி பயணிக்கிறதுக்கே ஒன்றை நிற்கணும். லௌகீகங்கிறத சித்தின்னு சொல்கிறது. இது மந்திரம் பார்த்தோம் இல்லையா? ஓ மகாலட்சுமி ச வித்மகே சர்வசித்தி ச தீமகி தன்னோ தேவி பிரஜோதயாது. அது மாதிரி மந்திரங்கள், அரிய மந்திரங்கள் எல்லாம் வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பூஹோ புவக ஸ்வகங்கிற இந்த லோகத்தில் இன்பங்களை தூக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கும். இப்போ நீங்கள் பூலோகத்தில் இருந்துக்கிட்டு எல்லா அனுபவங்களையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான ஒவ்வொரு புள்ளிக்கே நம்ம ரீச் பண்ணணுங்கிற வழி தெரியாமல், அப்புறம் அந்த புள்ளிகளை ரீச் பண்ணாலும் அந்த அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அது நிரந்தரம் இல்லை, பூர்த்தியாகாது. ஏன்னா கொடுக்கறது மித்தியா கொடுக்குது. உங்களுக்கு சுகபோகங்களை மித்தியா கொடுக்குது, சத்தியம் கொடுக்கலை. மித்தியா கொடுப்பது சுகம் டெம்பரவரி, சத்தியம் கொடுக்கறது ஆனந்தம் நிரந்தரம்.
இப்போ விவேகியாக இருக்கிறவன் நிரந்தரமான ஆனந்தத்தை தேடணும்னு நினைக்கும் போது தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் விடுறான். வேண்டாம், இதெல்லாம் நிற்காது, போயிடும், ஓடி போயிடும். இது கல்யாண மண்டபம் பார்க்குறேன், இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு 5 ஏக்கரில் இவ்வளோ பெரிய இடத்த, இவ்வளோ ஒரு காரு, இது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டலாம் போல், அந்த அளவுக்கு கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்காங்க. பணம் இருக்கிறவங்க அதை வாடகைக்கு டெய்லி 2 லட்சம் 4 லட்சம் வாங்கி 3 நாள் திருமணத்தை, ஒரு நாள் திருமணத்தை 3 நாளாக நடத்தி எல்லாம் படோட பற்றியெல்லாம் காமிச்சு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வர நம்மளால் என்ன பண்ணுறான், அதே மாதிரி நாமளும் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அங்கே பிரச்சனை வருது. இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதவன் எனக்கு அதே மாதிரி பண்ணணுங்கிறது தான், அது மித்துன்னு தானே தோணுதே. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை வாங்கிட்டு வாடான்னு பணத்தை கொடுத்தாமிச்சா போய் இப்போ ரோசா வாலண்டைனுக்கு ரோசா வாங்கிட்டு வரான், 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவான். இந்த லூசு பையன் யார் சொன்னா, யாருமே சொல்லலை, அதுவே வாங்கிட்டு வருது பைத்தியம். ஏன்னா வாங்கி தூக்கி போட போகிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? அதை வச்சு கல்வெட்டு வச்சு பெரிய இது போட போகிறீங்களா என்ன? என்னமோ அதுக்கு அந்த எலி மூலையில் அதுக்கு தோணிச்சு, அது வாங்கிட்டு வந்துச்சு. அது போயிட்டு திரும்பி வந்ததே எனக்கு பெரிய சங்கம். கூட ஒரு ஆளை அனுப்பிச்சேன், அதனால் வந்துச்சு. இல்லைன்னா அப்படியே தேடிட்டு போயிருக்கோம். அது காஞ்சிபுரத்துலேருந்து அது இதுக்கு போயிருக்கோம், திருக்கோவிலூர் போயிருக்கோம். அது மாதிரிலாம் இருக்குது. என்ன பண்ணுறது? எல்லாம் இந்த தாத்காலிகத்தை தான் என்ன நினைக்கிறான், தாத்காலிகத்தை தான் நிரந்தரம்னு நினைக்கிறான். அது பொய் தோன்றும் நிற்கும் மறையும். இன்றைக்கி போய் பாருங்கள், அங்கே ஒரு காக்கா இருக்காது, பேன்னு கிடக்கும், லைட்டு கூட எரியாது. அப்போ எல்லாம் ஒரே நாள் மேஜிக் தானே, ஒரு நாள் மாயஜாலம் தானே. ஒரு நாளைக்கு ஏன் அப்படி வாழ்நாள் ஃபுல்லாக கடன் வாங்கி சாவுற? அதுக்கு இவன் சம்சாரம் என்ன தெரியுமா சொன்னான், வாழ்க்கையில் ஒரு முறை தான் நடக்குது, ஏன் டெய்லி நடத்தேன். முட்டா பயில எதுக்கு செலவு பண்ணணுங்கிற அறிவே கிடையாது. இருக்கிறவன் செஞ்சுட்டு போகிறான், ஏன் அவன்கிட்ட இருக்க என்ன பண்ணுன்னு தெரியலாம் பண்ணுறான், என்னென்னமோ கணக்கு காட்டுவான், பண்ணிட்டு போகிறான். உனக்கு இங்கே இருந்தால் நீ பஸ்ஸில் போகிற, உன் நிலவரம் இப்படி இருக்குது. 100 ரூபா எல்லோரும் கொடுங்க போட்டாக்குன்னா மனசே வரமாட்டேங்குது யாருக்கும். நாளைக்கு போட்டோக்கு மனசே வரமாட்டேங்குது. எடுத்து நான் ஒரு ஃபேமிலிக்கே ஒன்று தானே அப்படிலாம் கேட்குறாங்க. கர்மம் எந்திரி போட்டோம். இதெல்லாம் என்னென்னா கர்மகாண்டம். அதுக்காக தான் கர்மம் சொல்கிறேன். இந்த கர்மகாண்டத்தில் தான் எல்லோரும் என்ன பண்ணுறான், வாழ்க்கை நடத்துகிறான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம், ஆகாரம் விகாரம் மைத்துனம் பயம் மரணம், இந்த வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. அதில் கொஞ்சம் அடி தாங்க முடியாதப்ப என்னடா தொடர்ந்து அடி விழுது, நம்ம என்ன தான் இதுக்கு ஒரு முடிவு இல்லையா, முடிவு கட்ட முடியாதானா முடிவு இருக்குனுங்கிற சிந்தனை வரும்போது தான் என்ன பண்ணுறான், அவன் இறைவனை நோக்கி விடுதலை கேட்குறான். அதுக்கான வழிமுறைகளை சொல்கிற விவரங்கள் தான் ஞான யோகம் அல்லது சாங்கிய யோகம், ராஜயோகம், நிறைய பேர் இருக்குது. ராஜகுஹ்யம், ராஜவித்யா, இருக்கிற வித்யாலே ராஜவித்யா. நீங்கள் 64 கலைகளும் கற்று பிரயோஜனம் இல்லை. இது ஒன்று கற்காமல் அந்த 63 வேஸ்ட். இதான் டெம்பரரியான விஷயங்களில் இருக்கிறது. டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். இது மாறாத ஒன்று ஞானம். அந்த வழியில் என்ன உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும், எல்லாம் கொடுக்கறது. 6 விதமான ஐஸ்வர்யங்களோட வாழும்போது, 6 விதமான ஐஸ்வர்யங்களோட மகிழ்ச்சியோட, முக்கியமாக மகிழ்ச்சியோட வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பால் முக்தியும். அடுத்த பிறவி எந்த பிறவியை பற்றி கவலையே பட வேண்டாம். இப்போ சாமானியனாக இருந்தால் மரணத்தை பற்றி பயப்படுவான், அடுத்த பிறவியை பற்றி பயப்படுவான், எங்கே இருக்கானே அவனுக்கு தெரியாது. இந்த எல்லா விவரங்களையும் இந்த ஞானமானது உனக்கு, ஒரு மனுஷன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். மனிதன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அவனுக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோன்னா அதான் வாழ்க்கை. இந்த ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராமை கொடுக்கறது வேதம். சரியான ப்ரோக்ராம், துல்லியமான ப்ரோக்ராம், ஸ்பீட் அண்ட் அக்யூரேஷன் சொல்ல மாதிரி ஒரு அக்யூரேசி அண்ட் அப்ராப்ரியேட், அடிக்குவேட், வார்த்தையெல்லாம் சொல்லிட்டே போகலாம்.
அது கூட இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டு. நானே எப்போயோ 10th படித்தது இதெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹிந்தி மீடியா போயிட்டேன் நான். இங்கிலீஷே நம்ம தொடலையேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா நீ வந்து ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷே பயன்படுத்தக்கூடாது. அது அவங்க ஞானம் வளரும். ஆமாம், இது வந்து இது எல்லாம் சத்சங்கம் நினச்சிக்கிட்டாங்க. சத்சங்கம்னா சத்தோட 2.5 கலக்கிற சங்கமம். சங்கம் இல்லை, சங்கமம். புரியுதா? இது உபன்யாசம் அல்ல. தெரியாமல் புரியல அவங்களுக்கு, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இது சங்கம் இல்லை, சங்கமம், அத்வைதம். இப்போ நீ வந்து நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்குது. அது ஒன்றும் இருக்கிறதுன்னா ஒத்துக்கிறீங்க. ஒரே விஷயந்தான், ஒரே அர்த்தம்தான். நீ அதுவாக இருக்கும்போது இருக்கிறாய்ங்கும் போது நம்பிக்கை வரல. நீ நான் பிரம்மமா அப்படின்னு ஆச்சரியப்படுற, பயப்படுற, கொலைப்படுற. அதுதான்டா நீயாக இருக்கிற. அதுதான் நீயாக இருக்கிறாய். அதுதான் நீயாக இருக்கிறது. நீ அதுவாக இருக்கிறாய், அது நீயாக இருக்கிறது. எப்படி? பிரம்மத்தோட சத்துவகுணம் சேர்ந்தா மாயா, பிரம்மத்தோட ரஜோகுணம் சேர்ந்தா அவித்யா, பிரம்மத்தோட தமோகுணம் சேர்ந்தா பஞ்சபூதம், பொருட்கள், ஜீவராசிகள், பிரம்மம். 3 பாயிண்ட்டு. இப்போ நம்ம அநேகா ஏகான்னு சொன்னோம் இல்லையா? அநேகா ஏகா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அநேகமாக எப்படி விரிஞ்சவங்க. அதில் வந்து இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லுவோம் தெரியுமா? இச்சாசக்தி வந்து தமோகுணம். எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாங்கல்ல, தமோகுணம். எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறான்னு வச்சுங்க, தமோகுணத்துக்கு போகணுன்னு சொல்கிறான். அப்புறம் கிரியாசக்தி தான் என்னது? ரஜோகுணம், செயல்பாடு. ஞானசக்தி தான் என்னது? சத்துவகுணம். ஸோ எல்லாம் ஒன்றில் வந்து நிற்கிது. எதில் நிற்கிது? ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. இந்த 3 எல்லாத்தையும் நீக்கி இந்த 3ஐயும் நீங்கள் கடந்து ஒன்று நிற்குது. அதுதான் 4வது நிலை. அதுதான் துரியம். அதுதான் நீ, இல்லையா? இப்போ அது உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத ஒத்துக்க முடியுது, அது எல்லாருக்குள்ளே இருக்குங்கிறதையும் ஒத்துக்க முடியுது. நீ அதுவாக இருக்கிறாய்ங்கிறத ஏன் ஒத்துக்க முடியலன்னா நீ அறியலை. நீ அதை அறியவில்லை. இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறல்ல, இருக்குதுங்கிறத ஒத்துக்கிற, ஒன்னோடு இருக்கிறதும் ஒத்துக்கிற. அது எப்படி இருக்கிறதுங்கிறது தான் உனக்கு தெரியலை. அதை சொல்கிறது தான் வேதம். உனக்கு தெரிஞ்சால் இந்த வேதம் எழுதணுங்கிற அவசியமே இல்லையே. நீ வாழ்க்கை தப்பான பார்வை தானே இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. குருவை பார்க்குற வரைக்கும், வேதாந்தத்துக்குள்ளே வர வரைக்கும் உங்கள் வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருந்துச்சா? மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஒரு தெளிவான குறிக்கோளோடு போயிட்டு இருந்தீங்களான்னா இல்லை. ஓட்டுற ஓட்டத்துக்கு அடிக்கிற நதியில் அடிக்கிற வெள்ளத்தில் ஓடுற திரும்பு மாதிரி, புழு மாதிரி என்ன பண்ணுறீங்க? அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தோம். திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், வழி தெரியாமல் போயிட்டு இருந்தோம். அப்போ வேதாந்தம் சரியான வாழ்க்கை முறையை, சரியான வழிமுறையை, நீ யார், எங்கே இருக்கிற, என்ன செய்யணும், எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்லுது. அப்படி சொல்ல சொல்ல நீ அதுவாக இருக்கிறாய்ங்கிறத ஒரு நாளைக்கு நீ ஏற்றுக்குவ. ஒரு நாளைக்கு நீ கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மெய்ப்பொருள் ஜெயிச்சே தீரும். அது எந்த வார்த்தை ஒன்று தொடர்னு சொல்ல முடியாது. அதுக்காக அந்த ஆராய்ச்சியில் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த ஆராய்ச்சியில் வரக்கூடிய வார்த்தைகளை, கண்டுபிடிச்ச வார்த்தைகளை, ஏற்கனவே பெரியவங்க சொல்லிட்டு போன வார்த்தைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க. அது எனக்கு அனுபவத்துக்கே வரலன்னா சத்துவகுணத்துக்கே வரலன்னு நீ அர்த்தம். நீ சத்துவகுணங்கிறது இதில் மிக முக்கியமான ரோல் பண்ணுது. வனப்பிரசம் சொல்கிறோம் இல்லையா? அதான் சத்துவகுணம். வனப்பிரசங்கிற நிலையும் சத்துவகுணமும் ஒன்று தான். ஏகாந்தமாக அமைதியாக ஒன்றை சிந்திக்கிறது வனப்பிரசம். சத்துவகுணம் இருந்தால் தான் வனப்பிரசத்தில் உட்காருவேன். நீ வனப்பிரசமே இல்லாமல் செத்து போயிடுவேன். பிரம்மச்சரியத்தில் படிச்சியானா ஒழுங்காக படிக்கலை. இந்த லௌகீகத்தை படித்த A+B² ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. H2O
CH4 CH2 CH3 அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் மெமரி பண்ண எல்லாம் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு. மேத்தமெட்டிக்ஸ் 12 வருஷம் படித்தா கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் 4 தான் தெரியும். 4 தான் யூஸ், பாக்கி ஒன்றும் யூஸு கிடையாது. இங்கிலீஷு அரைக்குறை இங்கிலீஷு, தமிழ் சுத்தமாக இல்லை, கொஞ்சோண்டு. வரலாறு ஒன்றும் தெரியாது. ஜியோகிராஃபி தான் மேப்பில் போட்டிருக்க கூகுள், அதானே அதில் பார்த்துக்கலாம். அப்படியே அதுவே கையில் இருக்க. என்ன இப்போ மொத்த கூகுளுமே என்கிட்ட இருக்குது, மொத்த பூமி என் கையில் இருக்குன்றோம். போட்டோம், இதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணால் தான் சரியாக வரும். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த சத்துவகுணத்தை அடியேன் வலியுறுத்துகிறேன். வெஜிடேரியன் வாழ்க்கை நுட்பமான அறிவை தருகிறதுன்னு பெரியவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அடியேனும் அதை உணர்கிறேன். அந்த பயணத்தில் இந்த துல்லியமான ரொம்ப நுட்பமான இந்த ரூட்டில் பயணிக்கக்கூடிய இந்த மனிதன் அவனை தன்னை சித்தாக்கணும். பலவிதமான வெயிட்டு 200 கிலோ 300 கிலோ 400 கிலோன்னு நிறைய ஆவரணங்களை 96 ஆவரணங்களை உடம்புல ஏற்றிக்கிட்டான். அதனால் அவன் வெளிச்சத்தை பார்க்க முடியல, குறிக்கோளையும் பார்க்க முடியல, நம்மளுடைய டார்கெட்டே தெரியாமல் போகுது. அப்போ என்ன பண்ணுறான்னா, வாழ்நாள் ஃபுல்லாக இதை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால கனவு வாழ்க்கையே வாழ்கிறான். இது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் டார்கெட் என்ன இருந்துச்சு? வேதாந்தம் வர வரைக்கும் பணம் சம்பாதிக்க தான் டார்கெட் இருந்துச்சு. இப்போ என்ன டார்கெட் இருக்குது? பணம் தேவை தான், அதுக்கு இணையாக பிரம்மஞானமும் தேவைங்கிற ஒரு அறிவுக்கு வந்திருக்கீங்க. அதுவே பெரிய 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 மாற்றம், பெரிய சாதனை தான். அப்புறம் சத்துவகுணம் ஏற ஏற இந்த ரஜோகுணம் பணம் சம்பாதிக்கணும். பணம் வந்து உனக்கு எதுக்குப்பா பணம்? உனக்கு எதுக்கு பணம்? அந்த பணம் உனக்கு வந்துக்கிட்டே தான்ப்பா இருக்கு. நான் அது வாங்கணும் இது வாங்கணும்னா அப்போ நீ ஃபோக்கஸ் பண்ணு, தபஸ் பண்ணு. அப்போ இந்த நுட்பமான அறிவை பெறுவதற்கு, நுட்பமான வழியில் போகிறதுக்கு, நுட்பமான பரம்பொருளை உலகத்தில் எது சின்னதோ அதை விட சின்னதாக இருக்கேங்குது. அறிவதற்கு, அடைவதற்கு ஞானம் தேவை, ஞான யோகம் தேவை. அப்படி தான் இப்போ பொய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொய்யுங்கிறத அறிய ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் பொய்யை வந்து உண்மையாக நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்வை மாறி இருக்கு. உங்ககிட்ட வர்றது எல்லாம் தோன்றும், நிற்கும், மறையும். அந்த பொய்யெல்லாம் இப்போ நீங்கள் அறிய ஆரம்பிச்சிடுங்க. பொய்யெல்லாம் அறிய ஆரம்பித்து எத்தனை பொய்யையா நீ நீக்குவேன்னா அது போய்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் எல்லாமே பொய்யுங்கிற ஒரு அறிவு வரும். நீ பார்க்குறதும் பேசுகிறதும் செயல்படுறதும் எல்லாம் ஒரு பிம்பம் தான். அந்த கல்யாண மண்டபம் எதுக்கு சொன்னால் அது அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு கனவு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு கனவில் நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நிற்கிற மாதிரி அந்த மண்டபத்தை பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ பெரிய பிரமாண்டம், ஏன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு வரப்போகிற இந்த மண்டபத்தை பேத்திக்கிட்டு வர போறியா? 6 லட்ச ரூபா கட்டியிருக்கேன், நான் கொஞ்சம் எடுத்துன்னு போகிறேன், பேத்திக்கு நான் வரப்போகிறேன். இல்லை உனக்கே தெரியுதில்ல, அந்த 6-10 லட்ச ரூபா பணத்தை எத்தனையோ சத்காரியங்கள் எப்படியோ செலவு பண்ணலாமா, பண்ண முடியாது. அது இருந்துட்டு போட்டோம். அவர் விருப்பம், அவர் காசு, அவர் எதை வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அதை பற்றி நீ வந்துட்டு ஒன்றுமே இல்லை, நீ எனக்கு அது வேணுங்கிற, அதுக்காக உயிரை விடுற. கல்யாண மண்டபம் அதே மாதிரி கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி அப்படியே செத்து போகிற. ஏன்னா கடன் வந்து கழுத்தை பிடிச்சிரும். கையை நீட்டுறவன் கொஞ்சமாவது அசிங்கம் வேண்டாம். கையை நீட்டுறவன், கடன் வாங்குறவன் கையை நீட்டுறவன் அசிங்கம் வேண்டாம். அசிங்கமாக இல்லையா அது? கடன் வாங்கிலாம் ஏன் அப்படி என்னன்னு கேட்குறேன். கடன் வாங்கி மித்துன்னு ஒரு நாளைக்கு தெரியும். இதெல்லாம் கடந்து பரம்பொருளை நோக்கிய சிந்தனையில் இந்த 108 உபநிஷத்தில் 77வது படி மகாவிஷ்ணு சொன்னதுபடி எந்த அளவுக்கு இந்த பிரம்மஞானம் இருக்குது, எத்தனை உபநிஷத்து படிக்கிறியோ அத்தனை பர்சன்டேஜின்னு ஒரு கணக்கை சொல்லி
அதில் 77வது பர்சன்டேஜில் 77வது படிக்கட்டில் 77வது உபநிஷத் தான் இந்த உபநிஷத்து. ஒரு சின்ன உபநிஷத்து தான். சுவாமியினுடைய கருணையினால் அவன் அதை தமிழ் செய்வதோடு அதை பற்றிய விசாரம் செய்வதோடு நாம் மேலேறுகிறோம், நம்ம மெய்ப்பொருளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். 75% மார்க் என்ன ஆச்சு? 75 77 ஆயிடுச்சுன்னா எத்தனை அது? ஃபஸ்ட் கிளாஸ், சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். அறிவாகி, அறிவு அனுபவமாகி, அனுபவம் இப்போ நேற்று கிளாஸ் தானே அந்த இது விசாரம் பண்ணமே. மொத்தமாக 3 ஏகாவா பண்ணமே. அது கிட்டத்தட்ட 100 கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக தனித்தனியாக வெவ்வேறு கிளாஸில் சொன்ன எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேர் புரிஞ்சிருக்காது. அது நீங்கள் தெரியலன்னா என்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழைய ஆடியோஸ் கேட்டுட்டு வரும்போது அங்கங்கே அதுக்கான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த படிக்கட்டில் நாம் இன்றைக்கி நுட்பமான வழியில் போகணும்னா சத்துவகுணம் வேணும், தபஸ் வேணும், தீர்க்காலி நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியன்னு. இந்த பிரம்மச்சரியனில் இந்த சத்துவகுணம் வருது. பிரம்மத்தை நோக்கி பயணத்தில் நீ என்னெல்லாம் செய்கிறியோ அதெல்லாம் பிரம்மச்சரியந்தான் அப்படின்னு சொல்லி இந்த 77வது உபநிஷத்தையும் நாம் சிரவணம் செய்வோம். முதல்ல அறிவு நிலையை கடப்போம். ஏன்னா ஒரு பரந்த பார்வை இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப சரியாக முருகப்பெருமான் நமக்கு குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறதா அடியனுடைய நம்பிக்கை. 1வது உபநிஷத்தை ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த நம்பிக்கையும் செயலும் உற்சாகமும் அமைதியும் ஆனந்தமும் மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. வாழும்போதே மகிழ்ச்சியை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த அறிவு நிலை கடந்து மனனத்துக்காக, இப்போ சிரவணத்துக்காக பேசுகிறது அறிவுக்காக சிரவணம் பண்ணுறோம். நீங்கள் இப்போது சிரவணமே பண்ணாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே, என்ன கொடுமை இது. எப்போ அவங்கெல்லாம் இந்த 108 உபநிஷத்து சிரவணம் பண்ணோம்? 2000 ஆடியோ. வைராக்கியமும் விவேகமும் இருந்ததுன்னா, தபமும் சிரத்தையும் இருந்துச்சுன்னா, முமுட்சம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் செய்ய மாட்டான். என்ன சொல்லு, எப்படியெல்லாம் சொல்லு, செய்யவே மாட்டான். அவனுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது, அவர் பயங்கர பிஸியாக இருக்கார். அப்படி இதை தவிர எல்லாத்தையும் பண்ணுறான். அதை தாண்டி நீங்கள் இந்த 77 உபநிஷத்தையும் சிரவணம் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து செய்து அறிவை அனுபவமாக மாற்றக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அனுபவம் அனுபூத்தியாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்த உபநிஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த உபநிஷத்து இந்த 77% உங்களுடைய அறிவு பெருகும், ஆற்றல் பெருகும், அன்பு பெருகும், அமைதி பெருகும், ஆனந்தம் பெருகுங்கிறத அடியன் உறுதி செய்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நீ நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம நிஷ்டையை சிந்திக்கணும். ஒன்றில் நிற்கிறது நிஷ்டை, ஒன்றில் நிற்கிறது அறிவு, ஒன்றில் நிற்கிறது ஆனந்தம், ஒன்றில் நிற்கிறது சர்வசித்தி, ஒன்றில் நிற்கிறது வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மனிஷ்டைக்கான ஆதாரமான சத்துவகுணத்துக்கான வாழ்நாள் முழுவதும் இந்த முக்தி அடையும் வரை, இந்த ரியலைசேஷன் ஆகிற வரைக்கும், அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு நிலை பெறும் வரைக்கும், மற்றவங்க சொன்னாங்க, குரு சொன்னாங்க, வேதம் சொன்னாங்கங்கிறதெல்லாம் பிரமாணம் உறுதி செய்யப்பட்டது தான். ஆனால் உங்களுக்கே அந்த ரியலைசேஷன் வருமானால் நிச்சயம் வரும். 77க்குள்ளேயே வரும். உத்தம அதிகாரியாக இருந்தால் இந்த 77க்குள்ளேயே வரும். மத்தியம அதிகாரியாக இருந்தால் சிரவணத்தில் நீங்கள் 77% வருவீங்க. அதம அதிகாரியாக இருந்தால் அனுபூதி ரவுண்டில் உங்களுக்கு இந்த முக்தி நிலை ரியலைசேஷன் நிச்சயமாக இருக்குது. அதெல்லாம் சாதாரண விஷயமாக சொல்கிறேன், ரொம்ப கடினமாக சொல்ல, எளிமையாக சொல்கிறேன். நிச்சயமாக ரியலைசேஷன் உண்டு. அதனால் இந்த வேதம், இந்த உபனிஷத்தினுடைய பேர் திரிபுர உபனிஷத்.
திரிபுரம்ங்கிறது நம்மளுடைய உடம்பு தான். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு. இந்த 3 உடம்பை வச்சு தான் எல்லாமே 3 மாறி இருக்கு. இந்த 3த்தையும் கடந்தவர் தான் அத்ரி மகரிஷின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த அத்ரி மகரிஷி மாதிரி நீங்கள் இந்த 3த்தையும் கடக்கணும். ஏன்னா அது பொய். உங்களுக்கு குணம் பொய், இச்சாசக்தி ஞானசக்தி சக்தி பொய், ஜாகிரத சொப்பன சுசுப்தி பொய். எத்தனை நிலைகளில் 3 இருக்கோ எல்லாம் பொய். இந்த 3த்தையும் கடந்து எல்லாவற்றையும் கடந்து ஒன்று இருக்குல்ல, அதுதான் மெய், அதுதான் நீ. அதை நீ அறிய உனக்கு அந்த புள்ளியை தொட அங்குதான் அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறாய். அங்குதான் உன்னுடைய ஆற்றல் பெருகுகிறது, அறிவு பெருகுகிறது, அன்பு பெருகுகிறது, ஆனந்தம் பெருகுகிறது. எல்லாம் நிரந்தரமான விஷயம். கடையில் காசு கொடுத்து வாங்குகிற பொருள் அல்ல. இதுக்கு இணையான பொருள் எதுவுமே இல்லை. நீங்கள் குருவுக்கு நீங்கள் எவ்வளோது நீங்கள் அந்த அவர் சொல்ல ஜனக மகாராஜா யாஞவல்யக்கர் அந்த நாட்டையே எழுதி கொடுக்குறார். என்னையும் அடிமையாக ஏற்றுக்கங்கிறார். அப்படி இருந்தால் கூட அதுக்கு ஈக்குவல் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஸ்வரூபங்கிறத எத்தனை கோடி ஜென்மாவாக நீங்கள் அறியாமல் இருந்திருக்கீங்க. அந்த அறிவை இந்த வேதம் கொடுக்கறது. அதனால் இடியினை இல்லாத விலைமதிப்பில்லாத இந்த பொக்கிஷமான அமிர்த நிலையை கொடுக்கக்கூடிய அமிர்தமான இந்த ஞானத்தை நீங்கள் எல்லாம் பருகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த திரிபுர உபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம். ரிக்வேதத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. 17 மந்திரம்தான். இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சித் சக்தி கா ஸ்வரூப் எப்படி பலவானுச்சுங்கிறத நேற்று பலவாக இருக்கிறத ஒன்றாக்கிறத பற்றி பேசணும். இன்றைக்கி எப்படி பலவாகிறது, எப்படி மனிதனுக்கு இத்தனை சக்திகள் வேலை செய்யுது, எல்லாம் இச்சாசக்தி தான். அதுக்கு தான் காமாட்சின்னு பேர் வச்சாங்க. இச்சாசக்தி ஸ்வரூபம் தான். எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கும். அது பேர் இச்சாசக்தி. இது வேணும், அது வேணும், இது பிடிக்கும்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகிறது. இந்த சித்தசக்தியினுடைய ஸ்வரூபம் எது அப்படிங்கிறத காமிக்கிறது. காமேஸ்வரிக்கு எப்படி ஸ்வரூபம் இருக்கோ அது மாதிரி அவருக்கு அதிபதியான பிரம்மம் ப்ளஸ் மாயா தானே ஈஸ்வரன். அதை இப்போ இச்சாசக்திக்கு ஒரு கடவுள் காமேஸ்வரன். தியான விதிமுறைகளை சொல்லுது. அதம அதிகாரி மற்றும் அனுஷ்டானம். உத்தம அதிகாரி பற்றி பேசலை, மத்தியம அதிகாரி பேசலை. அதம அதிகாரியாக இருந்தாலும் அவன் என்ன அனுஷ்டானம் பண்ணால் எப்படி அவன் மேலே ஏற முடியும்? என்ன அவனுக்கு 36 வருஷம் ஆகும். அதம அதிகாரினா 36 வருஷம், மத்தியம அதிகாரினா 24 வருஷம், உத்தம அதிகாரினா 12 வருஷமோ அதுக்குள்ளவோ. ஸோ சாந்தி பாடம் வாங்மே மனசி இது பார்க்கலாம். இப்போ நீங்கள் இனிமேல் அதிகமாக கவனம் செலுத்துகிற வேண்டிய விஷயம் என்னன்னா, அது என்னுள்ள இருக்குதுன்னுங்கிறத ஒத்துக்கிறீங்கல்ல, அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அது என்னுள்ள இருக்குதுன்னா எப்படி இருக்கு? அறிவாய் இருக்கிறது. இந்த அறிவு நிலையை நீங்கள் சிந்திக்க அனுபவமும் அனுபூதியும் அமைதியும் ஆனந்தமும் உங்களுக்கு மனநிலை ஒரு விரிவடைகிற நிலையும். ஏன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கனவு தொழிற்சாலை மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்குள்ளே தான் நடக்குது. அதுக்கு எங்கே கதவு இருக்குது, எங்கே வாசல் இருக்குது, எப்படி பயணிக்கிறது, எல்லா விதிமுறைகளும் ஒரு நுட்பமாக இருக்குது. அதனால் எல்லாமே ஒரு வெட்ட வெளியில் ஒரு புள்ளியை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது தான் வேதம். ஆனால் அது பொய் சொல்லுதா? இல்லை. குரு அதை எடுத்து சொல்கிறாங்களே, புரியலையா? புரியுதில்ல? இப்போ கனெக்ட் ஆகும்போது என்னவாகும்? இது தரிசனமாகும். அந்த தரிசனம் தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு. அந்த நிலைக்கு நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இந்த தொம்பதம் சொல்லக்கூடிய உங்களை பற்றிய அறிவு சுத்தமாக இல்லைன்னு இருக்குல்ல. இப்போ உங்களை கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் உங்கள் பேரையோ உங்கள் டேலண்ட்டையோ சொல்லுவீங்க, இல்லை உங்கள் தொழிலை சொல்லுவீங்க. அது அல்ல, அது இருக்கலாம்.
அது உபாதியாக இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு எல்லா ஜென்மாலையும் வேலை ஒரே மாதிரி தான் வரும், டேலண்ட் ஒரே மாதிரி தான். ஏன்னா நீங்கள் சேமிச்சிருக்க பதிவுகள் தானே வாழ்க்கை. நீங்கள் அறிவு நிலை உயர, ஆற்றல் பெருக என்ன ஆகுறது, எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சித்தி. அது மாதிரி கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக பயணம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ரியலைசேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு இப்போ தேவையான அந்த பணம், ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி எல்லாம் சித்தியாகிறது. அதை அறிஞ்சு தொம்பதம் விசாரத்தை நன்றாக இனிமேல் நீங்கள் செய்யணும். பிரம்மத்தை பற்றி எது சொன்னாலும் அதுதான் நீ உனக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ அது நீ தான், அதை ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அதை நீ அறியணும், விசாரம் செய்யணும். அது லாஜிக்கோடு தானே சொல்லுது, சும்மா நம்பி வான்னு சொல்லலையே. என்ன சொல்லுது, நீ அறிவு பொருள், நீ உணர்வு பொருள், எல்லாத்தையும் உணர்ற, ஜகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உணர்ற, பார்க்காம பார்க்குற, கேட்காம கேட்குற. ஆனால் நீ பிரம்மங்கிறத, அது நீ தாங்கிறத ஒத்துக்க மாட்டுற. எல்லாத்தையும் உணர்றப்பா, எல்லாத்தையும் அறிகிறப்பா, ஒன்றும் அறிய மாட்டுற. ஒன்று பிரம்மன்னு சொன்னால் சிரிப்பு வருது, நான் பிரம்மமா, சந்தேகம் வருது. எப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கு, உண்மையா இது பொய்யா இதுன்னு. என் மேலோட்ட அறிவில் அப்படி தான் தெரியும். ஆழ்நிலை அறிவில் உண்மை என்ன பண்ணும், தானாகவே சொல்லும், ஆமான்னு சொல்லும். ஆமான்னு சொல்ல அறிய அங்கே எந்த தடையும் இல்லை. நீ போகிற ட்ராக் ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப நுட்பமாக இருக்கும். அப்புறம் நீ எல்லாரையும் வழிநடத்த ஆரம்பிச்சிருவ. இதெல்லாம் தான் அடியேன் செய்து காட்டுறேன்னு சொன்னேன் ஒரு காலத்தில். இப்போ அது எல்லாம் ஒன்றா பலிதமாகிக்கிட்டே இருக்குது. பையன் கோவில் அடிக்கடி பார்க்குறான், என்ன பூஜையில் வந்து உக்காரல. சரி, அவன் நெருங்கி வரட்டும், எது நல்ல பக்தனாக இருக்காப்புலே, ஏன் நம்மக்கிட்ட நெருங்க மாட்டுறான் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதே பர்சனை ஒருத்தவங்க அழைச்சிட்டு வந்து இந்த பையனுக்கு வந்து திருமணமாகி இன்னும் குழந்தை இதாகலைன்னு வந்து சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. சங்கல்பம் பண்ணுங்க ஜின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கற்பூரம் தேவைப்பட்டுச்சு. கற்பூரம் 1/2 கிலோ கொடுக்க சொல்லு மாதம்ன்றேன். 3வது மாதத்தில் கன்சீவ் ஆகியிருக்காங்க. நான் வந்து என்கிட்ட சொல்லலை. நான் எதார்த்த போல் எப்போதும் போல் இருந்துட்டு இன்றைக்கி வந்தாப்புல வந்து பிரசாதம் விபூதி வாங்குறாரு கையில். அப்பா நீ வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனை சொல்லியிருந்தி, என் மைண்டில் இருக்குது. அது பாருங்கள், எப்போவோ இந்த பையனுக்காக யாரோ வந்து இந்த பையனை காமிச்சு சொன்ன அந்த கருத்தானது உனக்கு வந்து இந்த குழந்தை பிரச்சனை ஒன்று ஏதோ இருக்குதுன்னு சொன்னீங்க. அது ஒரு நாளைக்கு உங்கள் மிஸ்ஸஸ் கூட்டிகிட்டு வா, பூஜைக்கு ஒரு சங்கல்பம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ஜி, கற்பூரம் வாங்கின 3வது கற்பூரம் கொடுக்க சொன்ன 3வது மாதமே கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ 6வது மாதத்தில் போயின்ட்டுருக்கு. இது தொடர்ந்து கற்பூரத்தை கொடுப்பா அப்படின்னு. இது என்ன சொல்லுது, இதுக்கு என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள், என்ன லாஜிக் இருக்குது? மெய்ப்பொருள் சத்தியம் எல்லாம் இறைப்பொருள் நடத்துது. உங்களை உட்கார வச்சுருக்கிறது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, உங்களை அனுபூதிக்கு அழைச்சிட்டு போகுமா போகாதா? ஏன் அறிவு கொடுக்கறத அனுபவம் கொடுக்காதா? அனுபவம் கொடுக்கறத அனுபூதி கொடுக்காதா? பக்தி கொடுக்கறது முக்தி கொடுக்காதா? சித்தி கொடுக்காதா? இதெல்லாம் சித்திகளுக்குள்ளே வருது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் அவங்களுடைய பிரார்த்தனை ஒண்டி தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பூஜையில் உட்காரும் போதெல்லாம் எல்லாரும் பிரார்த்தனையும், நீங்கள் யார் எந்த பிரார்த்தனையும் எந்த சூழ்நிலையில் சொல்கிறீங்களோ எனக்குள்ளே அப்படியே ஓடிகிட்டே இருக்கும். நீங்கள் மறந்துடுவீங்க, நான் மறக்க மாட்டேன். இந்த பூஜையில் உட்காரதுனால அது ஏதோ ஒரு மிராக்கல்ல அது நடக்குது. ஆச்சரியம். அந்த எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் நடக்குது, நிச்சயமாக நடக்குது. 1 2 சொல்ல முடியுமா? அது மாதிரி எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து சிரத்தையாக கேட்குறோம், காது கொடுத்து கேட்குறோம். எத்தனை குழந்தை, எத்தனை கல்யாணம், எத்தனை வேலை, எத்தனை வீடு, எத்தனை நோய் தீர்த்துருக்காரு சுவாமி, என்ன பண்ணுறாங்கன்னு மக்கள் மறந்துடுவாங்க. சுவாமி மறப்பாங்கன்னு மறக்க மாட்டேன். உங்கள் பிரச்சனையை நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு பிற்பாடு என்கிட்ட சொன்னால் தான் அந்த எண்ணம் என்னை விட்டு போகும். இல்லைனா அந்த எண்ணம் எனக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். இல்லை 30 ஆண்டுகளாக இந்த சிந்தனை அப்படி தான். முதல் நாள் கதறி அழுதுட்டு போயிருப்பாங்க. என்கிட்ட சம்மந்தம் இல்லை. கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இந்த கோயிலுக்குள்ளே அடியன் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸராக இருக்கும்போது டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை வந்து முதல் நாள்
சொல்லி கலங்கிட்டு போயிருப்பாங்க. என்ன நம்மகிட்ட சம்மந்தம் இல்லாமல் இதை வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்களே அப்படி சரி நம்ம அவங்க சொல்கிறத கேட்போன்னு கேட்டுன்னு இருப்பேன். 2 நாள் கழித்து பார்த்தா தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கலாம் எடுத்துன்னு வருவாங்க. அந்த காரியம் நடந்துருச்சு, இது தாண்டி பெரிய தலைவலியாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன் உடனே ஃபோன் வந்துச்சுன்னு. ரியலைசேஷன் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். லாஜிக் இல்லாத மேஜிக் எல்லாமே இறைவன் தானே நடத்துகிறாரு. அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்டு வழிமுறையில் பயணிச்சுக்கிட்டே வரணும். எதிர்பார்க்கவே கூடாது. எப்போ வரும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் கேட்டேன்னா சுவாமிகிட்ட கேட்டேன்னா எதுவுமே எனக்கு கேட்குறதுல உடன்பாடு இல்லை. இப்போ தான் என்ன கேட்டிருக்கோம், இந்த ஞானம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும்னு கேட்டு அது ஏதோ ஒன்று கேட்கணும்ல. அதுக்காக ஏதோ ஒன்று கேட்கணும்ல. இப்போ அது தேவை. இந்த பிரம்மஞானம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான் சொல்லுவேன் எப்போதும் ஆரம்பிக்கும் போது, தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள், அவர்களோடு இறைஞானம் சேர்ந்தால் பிரம்மஞானம் சேர்ந்தால் இறையாட்சி செய்வார்கள், உலகை வெல்வார்கள், வீட்டிலும் நாட்டிலையும் அமைதி பெருகும். இது என்னவோ இந்த எண்ணத்தை முருகப்பெருமான் நமக்கு கொடுத்துட்டாரு. இது சங்கல்பமாக பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அதனால் இந்த நுட்பமான வழியில் பயணிக்கிறதுக்கு துரியத்தை டார்கெட் பண்ணுங்கள். துரியாவஸ்தா தான் இந்த நாலுத்தையும் கடக்கிற அந்த நிலை. புருவமத்திய தியானம், விசாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். கனவுல விழிச்சுக்கிட்டிங்கன்னா கனவு களைவது போல் இந்த பிரம்மத்தை அறிந்தால் நனவு இல்லாமல் போய்விடும். நனவுனா இந்த நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு பொய் பின்னாடி போகிறோம் இல்லையா, பொய்யை டார்கெட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அறிவு போயிடும். எந்த அறிவு? பொருளே இல்லாமல் போயிடாது. இதில் ஒன்றும் இல்லைன்னு அது ஒரு வெத்தாக தெரியும். அது ஒரு பொருளற்றதுன்னு தெரியும். பொருளற்றதை பொருளாக கருதும் ஒரு மருளானார் மாயப்பிறப்புன்னு ஏதோ ஒன்று திருக்குறள் பாட்டு இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொருட்படுத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் சீரியஸ் ஆகி எல்லாத்துக்கும் அழுது தவிக்கிறோமா இல்லையா? இப்போ அறிவு என்ன? அது அழுவுறது அறிவு. அப்படி இந்த பத்ரம் கருணைமைக்கு தானே இதனுடைய சாந்தி பாடம். வாங்மே மனசு அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ரிக்வேதங்கிறதுனால வாங்மே மனசி பிரதிஷ்டிதாம் அதனுடைய சாரத்தை சொல்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷனாக நிறைய பண்ணிட்டோம். ஒரு சாரத்தை சொல்கிறேன். வாக்கு மனதில் நிலைக்கட்டும், மனோவாச்சி பிரதிஷ்டிதாம் மனசு வாக்கில் நிற்கட்டும். அவிராம் ஏதி இந்த வேத அக்னியை வேத அக்னியை ஞானத்தை மா ஆனிஸ்தக எங்களிடம் கொண்டு வரட்டும். வேதம் சம்பந்தப்பட்ட அந்த ஞான அக்னி எங்ககிட்ட கொண்டு வரட்டும். அப்போ ஸ்ருதமே மா பிரகாசீர நாங்கள் அதையெல்லாம் கேட்கட்டும், சிரவணம் செய்யட்டும். அந்த சிரவண மன நிதித்தியாசனத்தை 3 வார்த்தைகளாக சொல்லுது. ஸ்ருதமே மா பிரகாசீர கேட்டதை நாங்கள் மறக்கக்கூடாது, அதனால் மனனம் செய்யணும். அனேன அதீத்தேன பலவிதமாக படித்தது அகோராத்திரான் இரவு பகலாக சிந்திக்கணும். நிதித்தியாசனம் அகோராத்திரான் சந்ததாம் அது ஐக்கியமாக வேண்டும். அறிவும் அனுபவமும் ஐக்கியமாக வேண்டும். ஸ்ருதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி, ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி. உண்மையை பேச வேண்டும். ஒரு ஒழுங்குமுறையில் அது சத்தியம் வத பிரியம் வதன்னு சொல்கிறது தான் இந்த ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி. ஒரு ஒழுங்குமுறையில் உண்மையை பேச வேண்டும். தனுமாம் அவத்து அது எங்களை காக்கட்டும். தது வக்தாரம் அவத்து அது குருவை காக்கட்டும். அவத்து மாம் அது எங்களையும், அவத்து வக்தாரம் வக்தாரை குருவையும், அவத்து வக்தாரம் மீண்டும் குருவையும் நன்றாக காக்கட்டும்னு பிரார்த்தனையை செய்கிறாங்க சிஷ்யர்கள். இதில் என்னன்னா எங்கள் மனசா வாச்சா கர்மனான்னு சொல்லக்கூடிய இந்த 3 உடம்பும் ஒரு நேர்கோட்டில் இருக்கணுங்கிறது முக்கியமான கருத்து. வேதத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான பொருட்கள் ஞானம் எங்கள் காதுக்கு வரணும். அதை நாங்கள் தொடர்ந்து சிந்திக்கணும். இரவு பகலாக அதை மனனம் செய்யணும். மனனம் பண்ணதை அனுபூதி ஆகணும். அதுக்கப்புறம் சத்தியமான வாழ்க்கை, சத்தியமிருதங்கிற வாழ்க்கை அப்போ தான் வரும். இப்போ தானே அறிவே வந்திருக்கு. அறிவு வந்தால் தானே அனுபவம் வரும். அனுபவம் வந்தால் விட மாட்டான்.
அறிவு வந்தால் அறிவு வந்துட்டால் அனுபவம் வந்துடும். அறிவு வர்றது தான் அவனுக்கு என்ட்ரன்ஸ். உட்காந்து கேட்டால் தானே அறிவு வரும். ஸோ முதல்ல உட்காந்து கேட்குறது கடினமான வேலைங்கிறது எதுன்னா இந்த சிரவணம்தான். ஏன்னா அது கேட்டுட்டா பாக்கி எல்லா ரோலும் அதுவே பண்ணும். உள்ளே இருக்கக்கூடிய மைண்ட் என்ன பண்ணும்? சித்தானது தனக்கு சந்தோஷம், எல்லையில்லாத சந்தோஷம். வேதம் வந்த பிற்பாடு உங்களுக்குள்ளே மனமாற்றம் வந்திருக்கா இல்லையா? மகிழ்ச்சி வந்திருக்கா இல்லையா? அறிவு வந்திருக்கா இல்லையா? அமைதி வந்திருக்கா இல்லையா? கவலை போயிருக்கா இல்லையா? துக்கம் போயிருக்கா இல்லையா? பயம் போயிருக்கா இல்லையா? எதெல்லாம் போகணும்? உபாதி எல்லாம் போயிடும். மெய்ப்பொருள் ஒண்டி தான் நிற்கும். இது சத்தியம் ஒண்டி தான் பிரகாசிக்கும். உபாதி எல்லாம் நீக்கப்படும். அப்படி சிரவணம் பண்ணி குருவுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு நீடிக்கட்டும்னு சொல்லி இந்த சாந்தி பாடம் நிலை நிறுத்துது. இதில் மந்திரத்துக்கு போகலாம். அப்போ கனவு விழித்தால் கனவு போவது போல் நனவில் விழிக்கலை, கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குகிறோம். கண்ணை திறந்துக்கிட்டே தூக்கிறத விழிக்க வைக்கணும்னா அதுதான் பிரம்மத்தை பற்றிய அறிவு, மெய் அறிவு. மெய் அறிவு வந்தால் கனவுல கனவு போன மாதிரி நனவில் விழிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்சாரங்கிற துக்கம் சகல உபாதிகளும் உன்னை விட்டு விலகும். இதுதான் இதனுடைய மிக சுருக்கமான ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடியது. நீ நனவில் விழிக்கணும். நனவில் விழிக்கிறதுக்கு பிரம்மத்தை அறியணும் அல்லது உன்னை அறியணும். பிரம்ம யார், எங்கே இருக்குது, அதெல்லாம் அப்புறம் நீ யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்னா நீ பிரம்மம். நீ இப்போ ஒத்துக்க மாட்ட, உன்னால் ஏற்றுக்க முடியாது. பாக்கி எல்லாத்தையும் ஏற்றுக்கிற. எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பொய்யையும் சொன்னாலும் ஏற்றுக்கிற. இருக்கிற பொருட்களுக்கு எல்லாத்தையும் மெமரியில் வச்சுருக்க. நீ பார்க்குற எத்தனை கோடி பொருள் பார்த்துருக்க, அத்தனை கோடியும் மெமரியில் வச்சுருக்க. எல்லா பொருளும் தெரியும் உனக்கு. ஆனால் ஒன்றும் தெரியல. எடுத்து சொன்னாலும் ஏற்றுக்க முடியல. மந்திரம் இல்லைன்னா இதெல்லாம் நாங்கள் பேச முடியுமா? மந்திரம் மட்டும் இல்லை, உபநிஷத்துங்கிற மந்திரங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு வார்த்தை மட்டும் இல்லைன்னா ஒரு குரு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? நம்பிக்கை வைப்பா, என் மேலே நம்பிக்கை வைப்பான்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு நம்புப்பான்னு அடியெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லணும், சொல்லக்கூடிய விஷயந்தான். ஆனால் சொல்லக்கூடாது. அவனை சிந்திக்க தூண்டணும். அவனுக்கே சுயமாக சிந்திச்சுட்டு வரட்டும். ஏன்னா பகுத்தறிவாக நிறைய அதிகமாக இருக்குது. மூளை காதுக்கு வழியாக வந்து வெளில போயிடும் போல இருக்கு. அதனால் நம்பிக்கைங்கிற வார்த்தையை பக்தர்களுக்கு தான் நம்பிக்கை. ஞானிகளுக்கு என்னது? விசாரம்தான் ஆதாரம், லாஜிக் தான் ஆதாரம். முதல்ல பக்தி வரட்டும், அப்புறம் ஞானம் வரும். அதனால் இந்த ஒன்று எப்படி பலவாக மாறினதுங்கிறது தத்துவம் மேலேருந்து நம்ம பார்த்தோம்னா தத்துவபோதம்னு ஒரு இது பேசியிருக்கோம். தத்துவபோதம்னு கிளாஸ் எடுத்துருக்கேனா என்ன? தத்துவபோதம்னு கிளாஸ் எடுத்துருக்கேனா? அதெல்லாம் மந்திரங்கள்லாமா இருக்குது. அதில் மந்திரங்களோடு பேசியிருக்கேனா? இப்போ அதில் முக்கியமாக நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், ஒரு பியூர் கான்சியஸாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அதோட மாயா சேருது. பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன் சொன்னோம். மாயாவுடைய ஸ்ட்ரக்சர் திரிகுணாத்மிகா, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்திலேருந்து தேவர்களும், ரஜோகுணத்திலேருந்து ஜீவர்களும், தமோகுணத்திலேருந்து பஞ்சபூதங்களும் வருதுன்னு சொன்னல. அந்த ஆதாரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துது மந்திரம். அங்கே சொல்லுது திஸ்ர மூன்றாக, திஸ்ர புறக மூன்று உடலாக, புறமாக. இந்த இதே பிரம்மபுரம்னு பேர் இந்த உடம்புக்கு. பிரம்மபுரம், சுப்பிரமபுரம், சுப்பிரமணியபுரம். இப்போ புரிஞ்சிருக்குமே? அது மாதிரி பிரம்மபுரம் சொல்லக்கூடிய இந்த மூன்று உடல் ஸ்ரீபதா மூன்று வழியில். எப்படி மூன்று வழி? இந்த பிரம்மம் புறத்துக்குள்ளே நடுவில் போகணும், ஹிருதயத்துக்கு போகணும், கர்ப்பகிரகத்துக்கு போகணும். அதுக்கு மூன்று வழி இருக்குது. ஒன்று கர்மம், ஒன்று உபாசனா, ஒன்று ஞானம். அதுதான் திரிபதா. கர்மயோகம்னா வேலை. இப்போ இவங்களை விடவே விடாது. யாரை விடாது?
ஒரு சாதகனை அவனுடைய வேலையானது இந்த ஹிருதயத்துக்குள்ளே நுழையக்கூடிய காரியத்தில் அனுமதி பண்ணவே பண்ணாது. எப்போனா அவன் கர்மமாக நினைக்கும் போது. கர்மத்தை யோகமாக அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், ஒரு குறிப்பிட்ட நேரம் அதை நான் கரெக்டாக பண்ணுவேன்னு வேலையை அதோடு கட் பண்ணி விட்டுடணும். அதுக்குள்ளே எல்லாம் அது சம்சாரம். அதுக்குள்ளெல்லாம் நீண்ட நேரம் பயணிக்கவே கூடாது. பரம்பொருளோட நீ நீண்ட நேரம் பயணி. இந்த சம்சார வேலையை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேக்ஸிமம் 8 மணி நேரத்தில் முடிச்சிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் முட்டாப்பைய, எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்களாம் முட்டாப்பைய, செக்குமாடு. 8 மணி நேரத்துக்கு மேலே என்ன நீ வேலை செய்கிற நான் கேட்குறேன். நீ சயின்ஸுன்னு சொல்லி சயின்ஸை போய் கேட்டு பாருங்கள். 8 மணி நேரத்துக்கு மேலே அவனுடைய ஸ்கில்லை வந்து என்ன ஆகிடும், ஆட்டம் கண்டுடும். அதுக்கு மேலே அவன் நேரத்தை தான் ஓட்டுவான். அப்புறம் வாட்ச பார்ப்பான், போர் ஆகிடும். ஐயோயோ, அதை விட பெரிய கொடுமை ஏதாவது இருக்கா? அதனால் செய், 8 மணி நேரம் செய், போதும் விடு, அதோட நிறுத்திக்கோ. காலையில் மத்தியானம் நைட்டுன்னு இதே சிந்திச்சு கிடக்கா. பொய்யையே ஏன் சிந்திச்சுருக்க? அதுக்கு மெய்யை சிந்தி நீ செய்கிற தொழிலில் நுட்பம் வரும், சூக்ஷ்மம் வரும், சந்தர்ப்ப சூழ்நிலை. அவன் நடத்துகிறான், உன்னை வச்சு நடத்த போகிறான். இப்போ அந்த அறிவோடு செயல்படு, எல்லாம் சரியாக நடக்கும். நாங்களாம் எப்படி தப்பித்தோம்? உங்களை மாதிரி கர்மாலாம் கடந்தானே வந்திருக்கோம். கர்மத்தை யோகமாக பண்ணோம். இன்றைக்கும் பல காரியங்கள் இப்போ அடியன் பண்ணுற வேலை மற்றவங்க பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? எப்படி பண்ண முடியுது? தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக பண்ண முடியுது. கர்மத்தை யோகமாக அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறாங்கிற ஒரு கருத்தில் தெளிவாக இருக்கணும். அது மறந்து போயிடும். அப்பப்போ நான் செய்கிறேன்னு புத்தி வேலை செய்யும். நான் கஷ்டப்படுறேன், நான் வியர்வை செஞ்சுறேன், நான் அங்கே போனேன், நான் கஷ்டப்பட்டேன். கஷ்டம் இஷ்டப்பட்டால் கஷ்டம் இருக்குது. இந்த இஷ்டம்தான் இறைவனுடைய இஷ்டம். தத்தம் தானம்னு சொல்லுவாங்க. இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய இஷ்டம் தான் இந்த ஈஸ்வர சங்கல்பம் தான் நம்ம செய்யக்கூடிய கர்மம். அது ஒரு வெட்ட வெளியில் நடக்குது, உன்னுடைய ஆத்மாவிலையும் நடக்கலை. அது ஆத்மாவுக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. மனதுக்கும் கர்மா. மனம் வந்து ரஜோகுணத்தோட சேர்ந்தால் கர்மா செய்யும். இதே மனம் வந்து புத்தியாகி ஞானேந்திரத்தோட சேர்ந்தால் சத்துவகுணத்துக்கு பயணிக்கும், பரம்பரை நோக்கி பயணிக்கும். அதான் நுட்பம். மேலே ஏறக்கூடிய வழி சத்துவகுணமோ புத்தி ஞானேந்திரியங்களும். சிரவணம் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. எப்படி பக்தி யோகத்துக்கு உழவாரப்பணி திருப்பணி எல்லா கதவையும் திறக்குமோ, அது மாதிரி ஞான யோகத்துக்கு இறைவனோட இரண்டரை கலக்கிறதுக்கு சிரவணங்கிறது எல்லா கதவையும் திறக்கக்கூடிய கீ. ஸ்ரீபதா 3 பாதைகளில் அந்த பிரம்மபுரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். ஸ்ரீபதா என்ன யோகம்? கர்மயோகம், உபாசனாங்கிறது ராஜயோகம், தியானம், ஞான யோகம், விசாரம். விஸ்வ அர்ச்சசனா உலகினுடைய வெளிச்சமாய் இருப்பது. அத்திர கதா அக்ஷராக, அத்திர கதா அக்ஷராக ஆ முதல் க்ஷா வரை. அந்த போன உபநிஷத்து இருந்துச்சுல, அதோடைய தொடர்ச்சி மாதிரி தான் இருக்குது இந்த உபநிஷத்து. இதில் ஃபுல்லாகவே என்னது, அம்பாள் வந்து எப்படி தன்னை விரிவுபடுத்தினா, விஸ்வரூபமாக எடுத்தான் அப்படிங்கிற விவரங்களை சொல்கிறது தான் இது. ஆ முதல் இக்ஷ வரைக்கும் அக்ஷராக, அக்ஷரமாக இருப்பவள், அந்த அக்ஷரங்கள் உயிராக இருப்பவள். சன்னிவிஷ்டாக உள்ளே நுழைந்திருப்பவள். சித்து தானே உள்ளே நுழையுது, சத்தியம் எங்கும் இருக்குது. சிம் கார்டு தானே ஒவ்வொரு செல்ஃபோன்லேயும் போடுறோம். நாமெல்லாம் செல்ஃபோனு உடம்புன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே உயிராக இருக்கிறது சித்து. சித்து வந்து ஒரு தத்துவம். சித்து வந்து ஒரு தத்துவம், ஆனால் அது பிம்பம். அது எப்படி இருக்குது? அலையாக இருக்குது. அது நிலை. வெளியில் இருக்கிற நெட்வொர்க்கு நிலை. சிம் கார்டுங்கிற சித்தானது அலை. அது ஒவ்வொரு சிதாபாசம் சொல்லக்கூடிய உடம்புக்குள்ளே உக்காந்துருக்கு. அந்த நெட்வொர்க்கு சிம் கார்டை தான் தொடர்பு கொள்ளுமே தவிர செல்ஃபோனை தொடர்பு கொள்ளாது. ஏன்னா அதுக்கான தகுதி இந்த செல்ஃபோனுக்கு கிடையாது. பார்த்தீங்களா? அந்த சிம் கார்டு தான் சித் சக்தி. அது இருக்குது ஆனால் இல்லை. அதுதான் செல்ஃபோனை இயக்குது. சிம் கார்டு தான் செல்ஃபோனை இயக்குது. ஆதாரமாக நெட்வொர்க் இருக்குது. இருந்தாலும் சிம் கார்டே நம்ம பார்க்க முடியல. சிம் கார்டை எப்போ பார்க்குறோம்? அவனே போட்டு கொடுத்துட்டானா அப்பயும் கூட பார்க்க மாட்டோம். அதோடய கலர் தெரியுமா, இது தெரியுமா,
ஏதாவது தெரியுமா சிம் கார்டை பற்றினா ஒன்றுமே நமக்கு தெரியாது. செல்ஃபோனை பற்றி தான் தெரியும். இப்போ அதே தான் நம்ம வாழ்க்கையும். இந்த உடம்பை பற்றி 7 தாதுக்களை பற்றி நல்லா தெரியும். உயிரை பற்றி உயிர்னு ஒன்று இருக்குது. சித்து தான் சித்து இருக்குது, சித்து போயிடுச்சு, சித்து போயிடுச்சு தான் செத்து போயிடுச்சுன்னு சொல்கிறான். இருக்கலாம் அனுமானம். சன்னிவிஷ்டா உள்ளே நுழைந்திருக்கிறது. அதிஷ்டானம் அதுவே ஆதாரம். அந்த சத்தானது சித்தாய் பிம்பமாய் மேலே இதான் பிம்பவாதம்னு சொல்லுவோம். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நிலவு 100 கடத்தில் தண்ணீரில் நிலவு பிரதிபலிக்குது. நிலவு ஆடலை, தண்ணீர் ஆடினா நிலவு ஆடுற மாதிரி இருக்கும். உடம்பு ஆடினா இந்த சிம் கார்டு ஆடுற மாதிரி இருக்கும். செல்ஃபோன் இங்கேருந்து அங்கே தூக்கி போடலாம், அங்கேருந்து இங்கே தூக்கி போடலாம். எங்கெல்லாம் தூக்கி போடணும் அங்கெல்லாம் சிம் கார்டு போதா இல்லையா? சிம் கார்டு அசைதானா? சிம் கார்டு அசையலை. இப்போ உடம்புல இருக்கும் போது இந்த ஸ்பேஸ் எப்படி கடத்தில் உருண்டா அந்த சத்து அசையாது, கடம் அசையும், இந்த உடம்பு அசையும். அதிஷ்டானமாக இருக்கிறது. அஜரா முதுமையற்றது. புராணி பழமையானது. ஏன் புராணம்னு சொல்கிறது? பழமையானது அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? இதுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதது. சத்து எப்படியோ அப்படியே சித்தம். நெட்வொர்க் இருக்குது என்கிட்ட, சிம் கார்டு இல்லை என் செல்ஃபோனில், வேலை செய்யுமா? சிம் கார்டு இருக்கு, நெட்வொர்க் இல்லை, வேலை செய்யுமா? எப்படி தத்துவத்தை வச்சுருக்கான் பார்த்தீங்களா? சிம் கார்டு நெட்வொர்க் இருக்குது, செல்ஃபோன் இல்லை, இந்த கையில் வச்சுருக்கேன் சிம் கார்டு, நேராக என்கிட்ட பேச சொல்லுங்கன்னா பேசுமா? அது என்ன அமைப்பு முறை பார்த்தீங்களா? என்ன மெக்கானிசம்? நீங்கள்லாம் என்ன மெக்கானிசம் பண்ணுறீங்க? ஒரு ஜடமான செல்லை தயாரிச்சுவிட்டு இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க. அதை 3த்தையும் கனெக்ட் பண்ணுது பாருங்கள், நுட்பமான அறிவு. ஸோ அஜரா புராணி மகத்தனா சமஷ்டி அறிவு. மகத்துவமானது, உயர்வானது, பேரறிவு. மகத்துன்னு சொல்கிறது பேரறிவு. நம்மளுடைய புத்தி தத்துவம் சமஷ்டியாக இருக்கும்போது எல்லாருடைய புத்தி தத்துவம் சேர்ந்தால் அது மகத்து. இங்கே இண்டிவிஜுவலாக இருந்தால் புத்தி. மகிமா அதனுடைய விசேஷம். தேவதானாம் தேவர்கள் எல்லாம் இந்த ஒன்றுதான் பலவாக ஆகியிருக்கிறது. நவயோனி இப்போ 9 சக்திகள் சொன்னல, நவராத்திரி கொண்டாடுறோம்ல. நவராத்திரி எப்படின்னா நவயோனி நவச்சக்கராணி. 7 ஆதார சக்கரம் தானே சொல்லுவான், 9 சக்கரம் சொல்கிறாங்க. நவயோனினா 9 சக்திகள், 9 பிறப்பை உருவாக்கக்கூடிய ஜன்மம் கொடுக்கக்கூடியது. நவச்சக்கராணி தாதிரே. நவ யோகா அஷ்டாங்க யோகம்னு சொல்லணும்ல, அதோட ஒரு யோகம் இருக்குது, அது பேர் சகஜ யோகம். நீங்கள் சமாதி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி பரோபகார்த்தத்தில் இறங்குவீங்கல்ல, அப்போ நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. உங்கள் சித்து சத்தோடு இருக்கும், ஆனால் செயல்பாடுகள் சமுதாயத்தோடு இருக்கும். புரியுதா சொல்கிறது? சமாதி அடைஞ்ச பிற்பாடு அனுபூதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் அப்படியே யோகியாக இருந்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை முடிகிற வரைக்கும் தனியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னா அது யோகி. ஞானி அப்படி இருக்க மாட்டான். ஞானி என்ன பண்ணுவான்? பரோபகாரத்தில் உடனே இறங்குவான். ரமணர் கூட அந்த முடிவை எடுத்தார், நான் அங்கே மேலேயே விருப்பாட்ச குகையில் இருக்கிறேன்னு. சுவாமி ஒத்துக்கலை, கீழே இறக்கி விட்டார். அவங்க அம்மா சமாதியை கீழே வச்சு அதை போய் பார்த்துக்கன்னு சொல்லி அப்படியே இவரும் கீழே இறங்கினா மேலே ஏறல திரும்ப. அதனால் அவரால் இன்ஸ்பயர் ஆனாங்க. இந்த நாடே இன்ஸ்பயர் ஆணுச்சு அவரால். வெளிநாடுகளில், இந்தியாவில் தமிழ்நாடு அந்த நேரத்தில் முதலிடத்தில் இருந்துச்சு. இந்த சித்தர்கள்லாம் இங்கே தானே இருந்தாங்க. ஞானிகள் சித்தர்கள்லாம் அதிகமாக இங்கே தான். சித்தபூமின்னே சொல்லலாம் தமிழ். இப்போ எப்படி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ஞானம் எங்கே போச்சு? இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ அவர் அவ்வளோது பிரசித்தி அவர் ஞானத்துக்காக. அதனால் அவர் வேலையே செய்ய வேண்டாம், இருந்தால் போதும், ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். எல்லாமே நவநவமாக வருது. யோகா 8 யோகத்தோட சமாதிக்கு மேலே சகஜ யோகம்னு பேர். அதான் பரோபகாரத்தை நம்ம சொல்கிறோம், அது சகஜ யோகம்னு சொல்லுவாங்க. மனம் சித்தானது சத்தாய் நிற்கும், ஆனால் செயல்பாடுகள் சாதாரண மனிதன் மாதிரி செயல்படுவாங்க. அப்புறம் நவச்சக்ரா சொல்லிட்டோம்.
ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு பலனை கொடுக்கறது. சர்வானந்த கொடுக்கறது, சர்வானந்தம் கொடுக்கறது, சர்வ சித்தி கொடுக்கறது, சர்வ எழுத்துக்களாக இருக்கிறது, சர்வ ரோக ஹர எல்லா ரோகத்தையும் நீக்கிறது, எல்லாத்தையும் சித்திக்கிறது, சாதிக்கிறது, பாக்கியவான்களாக இருக்கிறது, இதெல்லாம் அதுவாக இருக்கிறது. நவபத்ரா 9 நிலைகளில் பண்பட்டவளாய் காமேஸ்வரி. நவமுத்ரா 9 முத்திரைகளில், முத்ரா சொல்லல 9 தோற்றத்தில் போஸ்டரில் மகீனாம் பூமியில் வாசம் செய்கிறாள். நவசக்திகள்னு ஒரு இதில் சொன்னோம்னா மகா திரிபுர சுந்தரி, திரிபுராம்பா, திரிபுர சித்தா, திரிபுர மாலினி, திரிபுராட்சி, வாசினி இப்படின்னு இந்த ஒவ்வொரு சக்தி 9 சக்தியாக பிரிஞ்சதை இதுலேருந்து தான் லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் இதுலேருந்து தான் வருது. இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். ஏகா இத்தனை பேராக இருந்தாலும் ஏகா ஒன்றானவள், ச ஆசீத இருந்து, பிரதமா ச நவசீதா ஒன்றானவள் 9 ஆகிறாள். என்ன 9? பஞ்சபூதம் 5, அகங்காரம், பிரகிருதி, மகத்து, புருஷன் 4 தத்துவம். இதான் 9 தத்துவம். புருஷ பிரகிருத்தினா உடம்பும் உயிரும். அகங்காரம் தெரியும், அகங்காரம் விகாரம், மகத்து சமஷ்டி புத்தி, இதெல்லாம் சேர்த்தா 9 தத்துவங்களாக இருக்கா. சத்துவாரி விம்சாதத 19 சூக்ஷ்ம உடம்பு, 19 தத்துவம். சூக்ஷ்ம உடம்பு ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்தகரணம், பஞ்சபிராணம், பிராணன் 5, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, இந்த 4 அந்தகரணம் 19 ஆச்சா. அதான் சூக்ஷ்ம உடம்பு 19ஆய். சத்துவாரி 24 தத்துவமாய், அப்புறம் 24. இதெல்லாம் சும்மா காதில் கேட்டுகிட்டே வாங்க. இதெல்லாமே வர்ணனை தான். எத்தனை நம்பராக இருந்தால் என்ன, எல்லாம் மித்து தானே. திஸ்ர சமிதா 3 அக்னியாகவும் அதுக்கு ஆகுத்தியாகவும் எரிபொருளாகவும், உஷத்திரிவ மாத்தரோமா ஆவிஷந்து உஷத்தி ஒரு விடியலாய், ஒரு தாயாக, மாத்தரோ ஒரு தாயாக விடியலாய் வெப்பமாய், மா ஆவிஷாந்து என்னுள் வரட்டும், சித்தாய் அந்த பராசக்தி என்னுள் வரட்டும். இப்படி இந்த ஒருவல் 39 ஆகி 96 வரைக்கும் அப்படியே போகும், டெவலப் ஆகி. 3 குணம், 3 சக்தி, அப்புறம் விக்ஷேபம், ஆவரணம், சுக துக்கம் எல்லாம் இதான். விஸ்வம் எல்லாம், விஸ்வன் தைஜசன் எல்லாம் போயிட்டாங்கல்ல. இப்போது துரியத்துக்கு போயிட்டா யாருமே இல்லை பாருங்கள். விஸ்வன் தைஜசன் இல்லை, ஸ்தூல ஜாகிரதி ஸ்வப்னம் இல்லை, இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாய சக்தி இல்லை, எல்லாம் 3 எல்லாம் காலி. இது வரைக்கும் இருக்கட்டும். 3 மந்திரம் பார்த்துருக்கோம். சரி. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வேல் முருகனுக்கு அருள். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், அருவாய்